தளபதி கூட நீங்கள் எதிர்பார்க்கல, அந்த எதிர்பார்ப்புனால இந்த படம் அப்படிங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் யூகிக்க முடியும் சார். படம் என்பது வந்து என்ஜாய் பண்ணுறது சார். அது முதல்ல உடச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி தெரிஞ்சு வாங்க, தியேட்டர் வாங்க, படத்தை பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகும் சார்? அதுதான் இப்போ சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம். சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்காரு நண்பரும் நடிகர் விஜய். ஆமாம், சகோதரர் கூட சொல்லுங்க. பயணம் எப்படி? அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். அது வந்து விஜய் சார் கிட்ட இருக்குது. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இறங்குறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு தைரியம் வேணும். இறங்கியிருக்காரு, அவருக்கு நான் வாழ்த்துக்கள். விஜயோட படத்தில் நடிக்கிறீங்க. ஆமாம். அதுல அந்த இடைவெளியில பேசும்போது அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசுறது, அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் நீங்கள் 2 நண்பர்கள் பேசும்போது நீங்கள் வெளியே சொன்னால் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்குமா? அது அவ்வளோதான். அது உங்கள் ரியாக்ஷன் சொல்லிச்சுல்ல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க கொடுத்த ஜீன்ஸ் தாங்க. 95ல பார்த்த மாதிரி அது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் என் மேலே வச்சிருந்த எல்லா ரசிகர்களுடைய அன்பும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான், வேறு எதுவும் கிடையாது.